ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உம் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ? இருளை பார்த்து பயப்படுகிற குழந்தையை நாம் எளிதில் மன்னித்து விடலாம். ஆனால் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுகிற மனிதர்களை பார்ப்பதே பெரும் துயரம். We can easily forgive a child who is afraid of the darkness, but the real tragedy is when men are afraid of the light. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இருளை பார்த்து பயப்படுகிற குழந்தையை நாம் எளிதில் மன்னித்து விடலாம். ஆனால் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுகிற மனிதர்களை பார்ப்பதே பெரும் துயரம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், we can easily forgive a child who is afraid of the darkness, but the real tragedy is when men are afraid of the light. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த மாதத்திலே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நாம் ஜெபம் செய்வோமா? ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்ற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எங்களை விட்டு விலகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற இந்த பிள்ளைகள் எல்லாருடைய மன இருள், வாழ்க்கையின் இருள் எல்லாம் மாறுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. திரும்பமாக சொல்கிறேன், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மிக அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கியத்தை கத்தோலிக்க மொழியாக்கத்திலே வாசித்து பார்த்தேன். அங்கே போட்டிருக்கிறார்கள், அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருளானது அதை வெற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள். ஐ லைக் திஸ் செகண்ட் ஃப்ரேஸ். இந்த 2வது வரியை நான் ரொம்பவே விரும்புகிறேன். இருளானது அதை வெற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. இருளானது அதை வெற்றி கொள்ளவில்லை. சரி, அந்த ஒளி யார்?
அந்த ஒளி எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வருவதற்கு முன்பதாக, ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பதாக, ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொன்ன வார்த்தை 9வது அதிகாரம் 2வது வாக்கியத்தில் இருக்கிறது. ஏசாயா 9:2 என்ன போட்டிருக்கிறாங்க? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் ஒளி பிரகாசித்தது என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள். இதே வாக்கியத்தை மத்தேயு என்ற நற்செய்தியாளர் அவருடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறதையும் காண முடிகிறது. 4வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை பார்க்கிற பொழுது அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் மிக பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளின் திசையில் குடியிருக்கிறவர்கள் மேல் ஒளி உதித்தது என்று சொல்லி போட்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அடுத்த வாக்கியத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. மத்தேயு யாரை பற்றி குறிப்பிடுகிறார்? இயேசுவை பற்றி குறிப்பிடுகிறார். ஏசாயாவும் இயேசுவை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஏசாயா சொன்ன வார்த்தை இங்கே இயேசுவில் நிறைவேறியது என்று சொல்லி மத்தேயு தன்னுடைய நற்செய்தி புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி, இயேசு தன்னை ஒளி என்று சொன்னாரா என்று கேட்டால், அவரும் தன்னை ஒளி என்று சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே, உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின் செல்கிறவன் இருளில் நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? Glory to Jesus. இன்னமும் ஒரு கேள்வி, சரி, அவர் தன்னை ஒளி என்று சொன்னார், இயேசுவை வேறு யாராவது ஒளி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால், அகத்தியர் ஞானம் என்ற புத்தகத்திலே, அதாவது 30 பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 30 பாடல்களுமே பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்தான். அதிலே 14வது பாட்டிலே பார்க்கிற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், வணங்குவாய் செக சோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்தில் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் இன்றில்லாமல் சந்நியாசி போல் இருந்த தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. Glory to Jesus. இந்த பாடல் வரிகளை நீங்கள் சரியாக ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் இதுவும் இயேசுவை தான் குறிக்கிறது. எப்படி ஐயா? வணங்குவாய் சக சோதி ஒருவனாகி, இந்த உலகத்திலே வணங்கக்கூடிய ஒளிவடிவமான கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று பின்பாக விவரிக்கிறார். எப்படி என்றால், வணங்குவாய் சக சோதி ஒருவனாய் மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில், இந்த உலகத்திலே ஆகட்டும் என்று சொல்லினால் நொடியிலே உலகத்தை படைத்து மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்தில் உதித்து குருவாய் வந்து, இந்த உலகத்தில் அதன் பிறகாக மனிதனையும் படைத்த பிற்பாடு அவரும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வந்து சனமான சமுசாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போல் இருந்து தவத்தை காட்டி, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அவ்வாறாக வாழ்ந்து காட்டி சிலுவையிலே தவத்தை புரிந்து தன்னையே பலியாக்கி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே, தன்னுடைய சீடர்களை இந்த உலகத்திலே இருக்க வைத்துவிட்டு பரலோகத்திற்கு ஏறி சென்றாரே, அவரே அந்த வணங்குவாய் ஜோதி வடிவமான ஒளி வடிவமான தெய்வம் கடவுள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. Glory to Jesus. Glory to God. ஆக இந்த ஒளி வடிவமான ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியும் அவர்தான்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை தட்டி திரும்ப தேவனை மேம்படுத்துவோமா? இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமே வெளிச்சத்திலே நடக்க முடியும். சொல்லுங்க, என்னோடு கூட சேர்ந்து கன்வர்ஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. சரி, வெளிச்சம் அல்லது ஒளி என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இருள் என்பதன் பொருள் என்ன? இருள் என்பதன் பொருள் என்ன? இருள் என்பது பாவத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இருள் என்பது அறியாமையை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இருள் என்பது தீமையை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த இடத்தில் இருள் என்கிற வார்த்தை பாவத்தையும் அறியாமையையும் தீமையையும் உணர்த்துகிறதா இருக்கிறது. இப்போ சில பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் தீமை இருக்கும்பொழுது கடவுள் எங்கேயா இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அருமையானவர்களே, நாத்திகர்கள் கேட்கிற கேள்வி இது. ஒரு முறை ஒரு நாத்திகர் டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் பெரிய அப்பாலஜிஸ்ட். அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி? இந்த உலகத்திலே தீமை இருக்கும் பொழுது கடவுள் எப்படி இருக்க முடியும்? கடவுள் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு கூற்றை டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் அவர்களிடம் முன்வைக்கிறார். ரவி ஜக்கரியாஸ் இதற்கு அளித்த பதில் என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்குறேன், நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீமைகள் நிறையா இருக்குது, அப்புறம் எப்படியா கடவுள் இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்குறார். என்ன பதில் சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்களா. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஓகே, தீமை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். சரி, அப்படி என்றால் நன்மையும் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாக அசியூம் பண்ணிக்கிறீங்க, அதையும் ஒத்துக்கிறீங்க, அப்படி தானே? அப்படின்னா ஆமாம் அப்படின்னு இருக்கார் அவர். அதுக்கு சரி, அப்போது தீமை இருக்கிறது நன்மை இருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நன்மை எது தீமை எது என்று பிரித்தறியக்கூடிய ஒரு ஒழுக்க நெறி மாறலான்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவரும் யோசிச்சு ஆமாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்குறார். மாறலான்னு ஒன்று இருந்தால், ஒழுக்க நெறி என்று ஒன்று இருந்தால், அந்த ஒழுக்க நெறியை கொடுத்தவர் ஒருவர் இருக்க வேண்டுமா இல்லையா? அவரைத்தான் நீங்கள் இல்லை என்று நிரூபிக்க பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களால் நிரூபிக்க முடியவில்லை. கவனிங்கள், ஒழுக்க நெறியை கொடுத்தவர் இல்லை என்றால் ஒழுக்க நெறி இல்லை, ஒழுக்க நெறி இல்லை என்றால் நன்மை இல்லை, நன்மை இல்லை என்றால் தீமை இல்லை. இப்பொழுது உங்கள் கேள்வி என்ன? என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதிலே சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியல, ஒன்றுமே சொல்ல முடியல. எஸ், இந்த உலகத்திலே தீமை இருக்கிறது என்றாலும் நன்மையும் இருக்கிறது. நன்மை இருக்கிறது என்றால் நன்மை தீமை அறிய, நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய மாறலா ஒன்று இருக்கிறது, ஒழுக்க நெறி. அதை கொடுத்தவர் தான் இறைவன், அவரே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இது வீழ்ந்து போன உலகம், இது வீழ்ந்து போன உலகம். இங்கே தீமை இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், டார்க்னஸ் cannot drive out darkness, only light can do that. Let me repeat it. திரும்ப சொல்றேன், darkness cannot drive darkness, only light can do that. இருளை விரட்டி அடிக்க முடியாது, ஒளிதான் இருளை விரட்டி அடிக்க முடியும். இருளை விரட்டி அடிக்க முடியாது, ஒளிதான் இருளை விரட்டி அடிக்க முடியும். அதே போல தான் தீமையை விரட்டி அடிக்க முடியாது, பாவம் பாவத்தை விரட்டி அடிக்க முடியாது, அறியாமையை விரட்டி அடிக்க முடியாது. இந்த அறியாமைன்னு சொல்லும்போது ஒன்று சொல்கிறேன், இன்னசென்ட் இஸ் நாட் இக்னாரன்ஸ் அண்ட் இக்னாரன்ஸ் இஸ் நாட் இன்னசென்ட்.
அறியாமை மாசற்ற தன்மை அல்ல, மாசற்ற தன்மை அறியாமை அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாசற்ற தன்மை வேறு, அறியாமையாக இருப்பது ஆபத்தான நிலை, அறியாமையாக இருக்கக்கூடாது. எனவே இருளை விரட்டி அடிக்க முடியாது, வெளிச்சம்தான், ஒளிதான் இருளை விரட்டி அடிக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் ஃபைட் வித் டார்க்னஸ், பிரிங் லைட், டார்க்னஸ் வில் டிஸப்பியர். ஐயா, இருளை கூட சண்டை போடாதீங்க, வெளிச்சத்தை கொண்டு வாங்க, இருள் தானாக மறைஞ்சிடும். திரும்ப சொல்கிறேன் ஐயா, இருளை கூட சண்டை போடாதீர்கள், இருளை கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒளியை கொண்டு வாருங்கள், இருள் தானாக மறைந்துவிடும். உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதியில் இருள் இருக்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருள் இருக்கிறதோ இயேசு அவரை கொண்டு வாங்கய்யா, அவர் தான் ஒளி, அவரை கொண்டு வாருங்கள், அங்கே இருள் தானாக மறைந்துவிடும். 2 வார்த்தையை பார்த்துருக்கோம், ஒளி குறித்து பார்த்தோம், இருளை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கத்தோலிக்க மொழியாக்கத்தை பார்க்கிற பொழுது முதல் சென்டென்ஸ் அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்ததுன்னு பாஸ்டன்ஸில் போட்டாங்க, அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் 2வது வரி ரொம்ப பிடிச்ச வரி, என்ன தெரியுமா? இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை, இருள் ஒளியின் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் ஒளியை வெற்றி கொள்ளவில்லை, அறியாமை ஒளியை வெற்றி கொள்ளவில்லை, தீமை ஒளியை வெற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒளி யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. இப்படி சொல்லணும்னா, பாவம் இயேசுவை வெற்றி கொள்ளவில்லை, அறியாமை இயேசுவை வெற்றி கொள்ளவில்லை, தீமை இயேசுவை வெற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா! எல்லாம் கவனிங்க, பாவம் இயேசுவை வெற்றி கொள்ளவில்லை. ஏயா, இயேசு வண்டியிலே பாவமே இல்லை, இயேசுவினிடத்தில் பாவமே இல்லை. 1 யோவான் 3:5 படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு அவர் வெளிப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம், அவரிடத்தில் பாவம் இல்லை, இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை. அதான ஒரு பாட்டு, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். இந்த இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை, பாவம் இயேசுவை வெற்றி கொள்ளவில்லை, அறியாமை ஒளியை வெற்றி கொள்ளவில்லை, அறியாமை இயேசுவை வெற்றி கொள்ளவில்லை. அறியாமை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். நம்முடைய தேவன் சர்வஞானி. God is omniscient God, சர்வஞானி. சில பேர் சில விஷயத்தில் ஞானியாக இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் ஞானியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆல் நோயிங் God, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 139 வசனங்கள் 1-4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய சிந்தனையையும் செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்று அங்கே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. சங்கீதம் 147:5 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதே போல் எபிரேயர் 4:13 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது.
அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகிய அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. அறியாமை இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை வெற்றி கொள்ளவில்லை. அடுத்தது தீமை அவரை வெற்றி கொள்ளவில்லை. தீமை அவரை வெற்றி கொள்ளவில்லை. ஏனென்றால் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God is good. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நல்லவர் என்பதை அவரே ஒப்புக்கொள்ளுகிற காரியமும் சுவிசேஷ புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக இருள் இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ளவில்லை. அப்படி என்றால் பாவம் இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ளவில்லை, அறியாமை இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை மேற்கொள்ளவில்லை, தீமை ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ளவில்லை. 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்கிற வார்த்தை தான். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நாம் 3 வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒன்று ஒளி, அடுத்தது இருள், அடுத்தது மேற்கொள்ளவில்லை. இருளானது ஒளியை மேற்கொள்ளவில்லை. இப்போ பார்க்கறது பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நல்லா கவனிங்க. இங்கே இந்த வாக்கியங்களை நல்லா கவனித்து பார்க்கணும். அந்த ஒளி பிரகாசித்ததுன்னு போடலை, அந்த ஒளி பிரகாசிக்கும்னு போடலை, அந்த ஒளி பிரகாசிக்கிறது. The light shines in the darkness. The light shines in the darkness என்று சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க. ஷைன்ஸ், பிரகாசிக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு ஆங்கில கொட்டேஷன் தான் ஞாபகம் வருது. அதாவது yesterday is a history, tomorrow is a mystery, today is a gift, that is why it is called present என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேற்று என்பது ஒரு வரலாறு, நாளை என்பது ஒரு புதிர், இன்று என்பது ஒரு கொடை. அதனால தான் அது ஆங்கிலத்தில் ப்ரெசண்ட் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இது ஒரு தொடரேட்சியான ஒரு நிகழ்வு, கண்டினியூவஸ் ப்ராசஸ், தொடரேட்சியான நிகழ்வு. உங்கள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஒளி பிரகாசிக்கிறது. அவருடைய அன்பிற்கு முடிவில்லை, இயேசுடைய அன்பிற்கு முடிவில்லை, இயேசுடைய கிருபைக்கு முடிவில்லை, இயேசுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய ஒளி என்றென்றைக்கும் பிரகாசிக்கிறது. அதற்கும் முடிவில்லை, அதற்கும் முடிவில்லை. யோவானின் சுவிசேஷம் 1:9 பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எஸ், இயேசுவே மெய்யான ஒளி. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, உங்கள் வாழ்க்கையின் இருளான பகுதிகளிலே இந்த ஒளி பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் இருளான பகுதிகளிலே இந்த ஒளி பிரகாசிக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இதை சொல்லும்போது எனக்கு அந்த பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ என்ற வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடைக்கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடைக்கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே,
இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே 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 இயேசுவே. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் இருளான பகுதிகளிலே அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் இதுவரைக்கும் 4 வார்த்தைகளை பார்த்துக்கிறோம். என்ன? ஒளி, இருள், இருள் ஒளியை மேற்கொள்ளவில்லை என்கிற வார்த்தை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்கிற வார்த்தை, இதையெல்லாம் பார்த்துட்டோம். 5வதாக இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த ஒளி படைப்போடு கூட தொடர்புடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. படைப்பின் வரலாற்றோடு கூட தொடர்புடைய ஒரு வார்த்தை தான் இந்த ஒளி. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பாருங்களா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆக இந்த ஒளி என்கிற வார்த்தை படைப்போடு கூடிய தொடர்புடைய ஒரு வார்த்தை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், 3வது வசனத்தை பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார், ஒளி உண்டானது. அந்த இடத்திலே ஒளி உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக படைப்போடு கூடிய தொடர்புடைய ஒரு வார்த்தை ஒளி. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்போ அதுக்கு முன்னாடி இருள் இருந்துச்சா என்று கேட்டால் இல்லை. இங்கே இருள் என்பது எதை குறிப்பிடுவதற்காக அமைந்திருக்கிறது என்றால், இட் சிக்னிஃபைஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் காட்ஸ் லைட் அண்ட் ஆர்டர். இது தேவனுடைய வெளிச்சமும் ஒழுங்கும் அங்கு இல்லாதிருந்தது என்பதை உணர்த்துவதற்காக குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய வெளிச்சமும் ஒழுங்கும் அங்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லி குறிப்பிடுவதற்காக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்க வேண்டுமென்றால், அது பல காரியங்களை பல நிகழ்வுகளை நான் பார்க்க வேண்டியிருக்கும். அதற்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. ஆக இந்த வெளிச்சம் படைப்போடு கூட தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது புதிய காரியங்கள் அங்கு உருவாக்கப்படும், புதிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒளி ஒளிரும், ஒரு புதிய ஒளி உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்கிற வார்த்தையை பார்த்து 5 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஒளி இயேசுவை குறிக்கிறது, இருள் தீமையையும் அறியாமையையும் பாவத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த இருள் ஒளியை மேற்கொள்ளவில்லை, அதாவது இயேசுவை மேற்கொள்ளவில்லை. பாவமோ அறியாமையோ தீமையோ இயேசுவை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அந்த ஒளி பிரகாசிக்கிறது, அது இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒளிக்கு முடிவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இது படைப்போடு கூட தொடர்புடைய ஒரு வார்த்தை ஒளி. உங்கள் வாழ்க்கையிலே புதிய படைப்புகளை உருவாக்க இந்த ஒளி வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒளி ஒளிர்கிறது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Hope is being able to see that there is light despite all of the darkness. தமிழில் சொல்கிறேன், நம்பிக்கை என்பது எல்லா இருளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஒளி இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான், உணர்வதுதான் என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருளினால் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள்
பாவ இருளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் இருள் இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருள் இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையிலே இருள் இருக்கிறதா? ஊழிய வாழ்க்கையிலே இருள் இருக்கிறதா? இந்த இருளிலிருந்து நான் வர என்ன செய்வது என்று யோசித்து பார்க்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவே அந்த நம்பிக்கை, இயேசுவே அந்த நம்பிக்கை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த இயேசு என்கிற ஒளி பிரகாசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இருள் உங்களை விட்டு நீங்குகிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையோ, ஊழிய வாழ்க்கையோ, அங்கு இருக்கிற இருள் விலகுகிறது. ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? நாம் ஒரு பாடலை பாடி ஜெபம் செய்வோமா? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அதை மேற்கொள்ளவில்லை, இருள் அதை வெற்றி கொள்ளவில்லை, வெற்றி கொள்வதும் இல்லை. இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை, ஊழியர்களை, விசுவாசிகளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, குடும்ப வாழ்க்கையிலோ, ஊழிய வாழ்க்கையிலோ எங்கு இருள் இருந்தாலும் அந்த இருளிலே நீர் பிரகாசிப்பீராக. அவர்கள் துக்கங்கள், சோர்வுகள், வேதனைகள் எல்லாம் நீங்குவதாக. இந்த வேதனை யாருக்கும் சொல்ல முடியவில்லையே, இந்த கவலை கண்ணீரை மாற்றி யாரும் இல்லையா, எனக்கு விடுதலை இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். நன்றி ஐயா, கொடானு கோடி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக கொடானு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.